அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. புனேல ஒரு அலுவலகம் சார்ந்த ஒரு பயிற்சி பணிக்காக போயிருந்தேன். அன்னைக்கு காலையில் ஒரு ஆங்கில செய்தித்தாளில் அந்த படத்தை பார்த்தேன். இது ஏற்கனவே அந்த காணொளியில் வந்திருந்தது. ஆனந்த் வந்து அதை சேர்க்குறேன் என்கிட்ட சொல்லலை. அதனால் என்னுடைய உரையை இதோடு தான் துவக்கணும். நான் அந்த செய்தித்தாளில் ஒரு படம், இந்த புனேயில் வரக்கூடிய ஒரு செய்தித்தாளில் நமக்கு தெரிஞ்ச ஒரு முகம் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தேன். அப்புறம் பக்கத்தில் இந்த செய்தியை பார்த்தேன். அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இந்துஸ்தானி இசை விழாவுக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரசிகரை அவர் அந்த ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்கார். சரி, இப்போ பேட்டியை படிச்சுட்டு மறுபடியும் அந்த படத்தை பார்த்தேன். நம்மால் தான் குறுந்தாடி, குறும்பான சிரிப்பு. சரி, அன்றைக்கி சாயங்காலமே அந்த மைதானத்துக்கு என்னை கூப்பிட்டு போனார். சவாய் கந்தர்வா இந்துஸ்தானி இசை நிகழ்ச்சி இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய இசை விழாவில் ஒன்று. ஒவ்வொரு வருஷமும் புனேயில் நடக்கக்கூடியது. பெரிய ஒரு மைதானம், அதில் பெரிய ஒரு பந்தல், மேடைக்கு முன்னாடி மணல்வெளி. நிறைய பேர் அவருக்கு தெரிஞ்சிருந்தாங்க. அங்கே எல்லாரும் வரவேற்று உபசரித்தாங்க. என்னையும் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த மணல்வெளியில் போய் உட்காந்து கேட்க ஆரம்பித்தோம். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நிகழ்ச்சி துவங்குச்சு. அது டிசம்பர் மாதம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கச்சேரி, ஒவ்வொருத்தரும் பாடிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. இரவு நீள குளிர் அதிகமாகிட்டே இருக்குது. எனக்கு முதலாக அப்படி ஒரு இந்துஸ்தானி இசை கச்சேரியை மேடையில் நேரடியாக கேட்கறது என்னுடைய முதல் அனுபவம். நிறைய பாடகர்களை பார்க்க முடிஞ்சுது. ஒரு 2-3 அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் பக்கத்தில் உட்காந்துருக்கிற இவரை திரும்பி பார்த்தேன். அப்படியே கண்ணை மூடி ஆனந்தமாக ஏதோ தியானத்தில் இருக்கிற மாதிரி அமைதியாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்கார். தலை மட்டும் அப்படியே ஆடிட்டே இருக்குது. கண்ணில் அப்பப்போ தண்ணி வருது, விம்மறாரு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. என்னவோ வந்து அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. அந்த பாடகர் வந்து இவருக்காக தான் பாடிட்டுருக்காரு, இவர் அதை மட்டும்தான் கேட்டுட்ருக்காருங்கிற மாதிரி ஒரு தோற்றம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சென்னையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே இவர் யாருக்குமே தெரியாது. நண்பர்கள் யாரும் கூட வரல. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த வசதிகள்லாம் இல்லாத காலகட்டத்தில் தன்னுடைய வங்கி பணியிலேருந்து இதுக்காக லீவு போட்டு அங்கே தங்கிறதுக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்ணி இவ்வளவு முன்னேற்பாடுகளோட ஒரு இசை கச்சேரியை போய் அங்கே உட்காந்து நேரில் கேட்குறாரு. அப்போ அதில் எவ்வளோ ஆசை இருக்கும், தனக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை செய்யறதுக்காக எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு உட்காந்துருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இசை நிகழ்ச்சி கேட்கறதுக்காக வந்து உட்காந்துருக்கக்கூடிய அந்த யுவனோட சித்திரம் இருக்கு இல்லையா, மணல்வெளியில் ஒரு கடுமையான குளிரில் அப்படியே அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கக்கூடிய அந்த சித்திரம் வந்து எனக்கு ஆழமாக பதிஞ்ச ஒன்று. ஒரு வகையில் அந்த சித்திரம் இருக்கு இல்லையா, இசை, தனக்கு பிடித்த இசையை கேட்பதற்காக எல்லாத்தையும் செலவு பண்ணி யாரை பற்றி கவலைப்படாமல் போய் உட்காந்துருக்கிற அந்த சித்திரம், மணல்வெளியில் உட்காந்துருக்கிற சித்திரம் வந்து இசைக்கு மட்டுமல்ல அவருடைய இலக்கியத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. 35-40 வருஷமாக எழுதிட்டுருக்காரு. தனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தொடர்ந்து எழுதிட்டுருக்கார். கவிதையில் ஆரம்பித்து சிறுகதைகள், குறுங்கதைகள், நாவல்கள், மொழிபெயர்ப்புகள். இப்போ அண்மையில் வந்து அவருடைய மேடை உரையே ஒரு இலக்கிய பணி, அந்த மாதிரியான ஒரு வகைமை அப்படிங்கிற மாதிரி அவருடைய இலக்கிய உரைகள் அமைகின்றன. இத்தனைக்கும் வந்து சமீப காலம் வரைக்கும் அவருக்கு பெரிய அங்கீகாரங்களோ பரிசுகளோ கிடைச்சதில்லை. ஆனால் அதை பற்றி அவர் பொருட்படுத்தணும் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. அப்படி ஒரு தொடர்ந்து தமிழ் இலக்கியத்தில் அது மாதிரி ஒரு பங்களிப்பை செய்வதற்கு வந்து ஒரு பங்களிப்பு செய்கிறது ஒரு பெரிய சாதனை தான். அந்த வகையில் இவனுக்கு அந்த பரிசு இல்லை, அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற அந்த குறையை ஈடுகட்டுற மாதிரி இன்றைக்கி இந்த மதிப்புக்குரிய விஷ்ணுபுரம் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது அவருடைய அது கவிதை, சிறுகதை, நாவல் அப்படியெல்லாம் பிரித்து பார்க்காம அவருடைய ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்புக்கான பரிசு அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியாக பொருத்தமாகவும் இருக்கும். இந்த சந்தோஷமான நேரத்தில் 2-3 கேள்வி கேட்கணும்னு தோணுது எனக்கு. யோசித்து பார்த்தா இந்த கேள்விகள் எனக்குள்ளே இருக்கிற கேள்விகள் மட்டும் இல்லை, யுவனோட வாசகர்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று, இங்கே இந்த பரிசை வாங்கியிருக்கிறது வந்து சந்திரசேகரனா, யுவன் சந்திரசேகரனா, யுவனா, இல்லை இந்த 3 பேர் இல்லாமல் இந்த கேசவ் சிங் சோலங்கி, சாரங்கன் அப்படிலாம் சொல்கிறார்களா, அவங்கள யாராவது வாங்கியிருக்காங்களா? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இங்கே இந்த விழாவில் மேடையில் இந்த விருது வாங்கியிருக்கால, இது யுவனோட கனவுல நடந்த ஒரு நிகழ்ச்சியா, அல்லது நம்முடைய கனவுல எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் யுவன் இந்த விருதை வாங்கியிருக்காரா? இல்லை, இது எல்லாமே ஜெயமோகனோட கனவுல ஏற்கனவே நடந்து முடிஞ்சதா?
அப்புறம் இந்த இஸ்மாயில், சுகவனம், கிருஷ்ணன் இவங்க 3 பேர் இந்த அவையில் எங்கேயாவது இருக்காங்களான்னு தெரியல. அல்லது அவங்க 3 பேரோட சேர்ந்து இந்த தாயம்மா பாட்டி, கேசவ சோலங்கி இவங்க எல்லாருமே சேர்ந்து யுவன்கிற உருவத்தில் இங்கே கண்ணு தழுதழுக்க நெஞ்சு விம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்களா தெரியல. அப்புறம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் என்னுடைய கேள்விகள் மட்டும்தான். இந்த கேள்விகளுக்கு நான் வந்து யுவன்கிட்ட வந்து பதில் எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், யுவன்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா பதிலே சொல்ல மாட்டார், 2 கேள்வி தான் கேட்பார். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் சில சிறப்பம்சங்கள் இருக்கும், அவங்களோட எழுத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள். அந்த தனித்தன்மைகளோ சிறப்பம்சங்களோ தான் அந்த எழுத்தாளரை மற்ற எழுத்தாளர்கிட்ட நம்மக்கிட்ட வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டும். அப்படி அவர்களுடைய நாவல்கள் வழியாக, அவருடைய கவிதைகள் வழியாக, சிறுகதைகள் வழியாக நான் சில தனித்தன்மைகளை அல்லது சிறப்பம்சங்களை உணர்ந்திருக்கேன். ஒன்று, எழுத வரக்கூடிய யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தெரிந்த கதையை அல்லது தன்னுடைய அனுபவங்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை தான் எழுத முன் வருவாங்க. ஒரு வகையில் அதுதான் வசதியும் கூட. ஆனால் இவன் வந்து உரைநடை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணதுமே தீர்மானமாக ஒன்று நினைக்கிறார், யார் எழுதுனதை நான் எழுத மாட்டேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவருடைய வார்த்தைகளில் சொல்லப்போனால், ஏற்கனவே நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நதியில் இப்போ தான் நான் மிதக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எளிமையாக எதை சொல்ல போனாலும் இதை யாரோ முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வாசகனுக்கு வரும். அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறாருனா, இது வரைக்கும் யாரும் எழுதாத களங்களை அல்லது யாரும் அதிகமாக தொடாத களங்களை எழுதுறது அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்படி தான் இந்த இந்துஸ்தானி இசை, பௌத்தம், ஜென், மாற்று மெய்மை இந்த மாதிரி விஷயங்களை எழுதுகிறார். இது அவருடைய முதல் தனித்தன்மை. ரெண்டாவது, தத்துவம், தர்க்கம், இந்த 2 விஷயங்களுமே ஆழமான அறிவுத்துறைகள். இதை ஒரு புனைவுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். தத்துவத்தையும் தர்க்கத்தையும் இணைச்சு ஒரு கதையை சொல்கிறதோ அல்லது அதை அடிப்படையாக வச்சு ஒரு கதையை எழுதுறதோ வந்து சவாலான ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணக்கூடிய ஆள் வந்து யுவன். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாவல்லையும் சிறுகதையும் என்ன பண்ணுவார்னா, ஒரு தரப்பை அப்படி அழகாக உருவாக்குவார். அவர் உருவாக்கி அதை வந்து அப்படியே வளர்த்து மேலெடுத்துகிட்டே போயிட்டே இருப்பார். நாம் இவர் சொல்கிறத நம்பி இந்த தரப்பில் நாம் வந்து ஒரு மனச்சாய்வு ஏற்படும் அந்த தரப்பை நோக்கி. ஆமாம், இவர் சொல்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவார்னா, ஒரு 2-3 கேள்வியை மட்டும் கேட்டுட்டு மொத்தமாக அந்த தரப்பை அப்படியே வந்து தரதட்டுற மாதிரி குலைச்சி போட்டுருவார். அப்புறம் இவர் பாட்டு காணாமல் போய்தான் நாம் அங்கேயே நிற்போம். இது வந்து இவனோட புனைவு விளையாட்டுக்களில் ஒன்று. இது அவருடைய 2வது தனித்தன்மைன்னு சொல்லணும். 3வது, கணிதத்தில் ஒரு கோட்பாடு உண்டு, நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தெரியும், படிச்சிருக்கோம். ஒரு நாணயத்தை சுண்டி போட்டோன்னா அதில் தலை விழக்கூடிய சாத்தியங்கள் எவ்வளவு, பூ விழக்கூடிய சாத்தியங்கள் எவ்வளவு. இந்த சாத்தியங்களை கதைகள் மூலமாக விளையாடக்கூடிய ஒரு ஆர்வம் இவனுக்கு எப்பவுமே உண்டு. என்ன, நாணயத்தை சுண்டி போட மாட்டார், கதைகளையோ அல்லது சம்பவங்களையோ சுண்டி போடுவார். அப்போ ஒரு சம்பவம் இப்படி நடந்திருந்தால் என்னவெல்லாம் ஆகியிருக்கும் அப்படின்னு ஒரு சரடு. இன்னொன்று, இந்த சம்பவம் இந்த நேரத்தில் இவருக்கு நடக்காமல் இன்னொருத்தருக்கு நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சரடு. இது மாதிரி ஒரு சம்பவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு சரடுகளை உருவாக்கி அதை பின்னியோ அல்லது விலக்கியோ வந்து ஒரு சிக்கல்களையும் சில அனுமானங்களையும் உருவாக்குவார். இந்த அனுமானங்கள் மூலமாக தன்னுடைய நாவல்களையோ கதைகளையோ எழுதி காட்டுவார். இது அவருடைய 3வது தனித்தன்மைன்னு சொல்லலாம். இதில் சிலதில் காலம், இடம், இந்த 2 வந்து இயற்பியலில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கூறுகள், இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த காலம், இடம், இந்த 2க்கும் அறிவியலில் சில வரையறைகள் இருக்குது. இந்த அறிவியல் வரையறைகளுக்கு அப்பாலான அனுபவங்கள் அல்லது கேள்விகள் நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே இந்த அனுபவங்கள் இருக்குது. இதை வந்து அவருடைய வார்த்தையில் சொல்லப்போனால் அறிவியல் காணாத மர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிவியல் காணாத மர்மங்களை தன்னுடைய கதைகளுக்கு அவர் ஒரு கச்சா பொருளாக பயன்படுத்திக்கிறார். இந்த கச்சா பொருள்ங்கிறது அவருடைய வார்த்தை தான். இந்த அறிவியல் முன்வைக்கக்கூடிய கருதுகோள்களை இந்திய சூழலில் இந்திய அனுபவங்களை கொண்டு அணுகி பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அவரது. அதுதான் அவருடைய கதைகள் பலவற்றிலையும் அவர் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். அறிவியலையும் ஆன்மவியலையும் இந்த 2 இறகுகளாக வச்சுட்டு கொஞ்சம் தூரம் பறந்து பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே இந்த பறத்தலினுடைய அனுபவங்கள் தான் அல்லது அதனுடைய எழுத்து வடிவம் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தற்செயல் நிகழ்வுகள். இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களும் அட்டவணை போட்ட மாதிரி அல்லது இன்றைக்கி இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு அட்டவணைப்படி இருந்ததுன்னா அதில் ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும், மொனாட்டனஸாக மாறிடும். அப்படி இல்லாமல் தற்செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமாக ஆக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் இந்த தற்செயல் அனுபவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த
தனித்தனி தற்செயல் அனுபவங்களுக்கு நடுவில் ஒரு பொதுத்தன்மை இருக்குமா அப்படிங்கிறத வந்து இவர் தன்னுடைய புனைவுகளின் மூலமாக அணுகி பார்க்குறார். ஒரு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் நடக்கக்கூடிய தற்செயல் அனுபவங்களை எல்லாத்தையும் ஒரு சரடில் கோக்க முடியுமா அப்படின்னு அவருடைய கதைகளும் நாவல்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களுமே அல்லது எல்லா நிகழ்ச்சிகளுமே தற்செயலாக வந்திருந்தால் அவருடைய வரலாறு எப்படி இருக்குன்னா தற்செயல் வரலாறாக இருக்கும். இது அவருடைய தரப்பு. அந்த தற்செயல் வரலாறில் ஒரு தற்செயல் தொடர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது. இதை தான் தொடர்ந்து எழுதிட்டே இருப்பார். திருப்பி 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 எழுதிட்டே இருக்கார். இது அவருடைய அடுத்த தனித்தன்மைன்னு சொல்லலாம். இது இந்த தனித்தன்மைகளோடு தான் எழுதுறது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஏற்கனவே வாசகனுக்கு பழகிய மரபான சம்பிரதாயமான வடிவத்தில் எழுதி பார்த்தா அது போதாது. ஏதோ ஒரு போதாமை இருக்குது அந்த வடிவத்திலையும் மொழியிலையும். இப்போ என்ன பண்ணணும்? புதுசாக ஒரு வடிவம் வேணும், புதுசாக ஒரு மொழி வேணும். இதை இவன் முயற்சி பண்ணுறார். இதில் ரெண்டு சவால்கள் இருக்குது. ஒன்று, அந்த புதுசாக உருவாக்கக்கூடிய மொழி தன்னுடைய தனித்தன்மைகளை ஏற்ப வடிவத்தையும் மொழியும் கொண்டிருக்கணும். அது வாசகனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். 35 வருஷமாக இந்த பல்வேறு வடிவங்களை எழுதி அப்படிப்பட்ட வடிவத்தையும் மொழியும் அவர் கண்டடைஞ்சிட்டார். அதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. உதாரணமாக அவருடைய முதல் நாவல் குள்ளச்சித்தன் சரித்திரம். குள்ளச்சித்தன் சரித்திரத்தோட நாவலுடைய தலைப்பிலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன உத்தேசிக்கிறார்னா, இது தமிழனுடைய நீண்ட நாவல் மரபுடைய தொடர்ச்சியில் தான் இந்த நாவல் நிற்கிது அப்படிங்கிற ஒரு கிளைமை அவர் வந்து தலைப்பிலேயே வைக்கிறார். எப்படி பிரதாப மொழியார் சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம், அது குள்ளச்சித்தன் சரித்திரம். அப்படி கிளைம் பண்ணக்கூடிய அந்த நாவலை என்ன வடிவத்தில் எழுதுகிறாருன்னா மெட்டாஃபிக்ஷன். அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். குள்ளச்சித்தன் சரித்திரத்துடைய கதை எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தில் தான் அவர் எழுதுகிறார். இதுக்கு அடுத்தது பகடையாட்டம்னு வரும்போது அது ஒரு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான தேசம், அதில் இருக்கக்கூடிய அரசியல் சதுரங்கம், இதுதான் அதனுடைய களம். அதுக்குள்ளேயும் ஒரு பூர்வ கிரந்தம் இருக்குது, அந்த சோமிச்சுவனுடைய வரலாறு இருக்குது. அதில் ஒரு திபெத்தியர், அவர் தான் அந்த குலகுருங்கிறவர் தான் அந்த ஆட்சியை கைப்பிடிக்க ஒரு கதாபாத்திரமாக இருக்கார். ஒரு சிறுவன் தான் அவருடைய 23வது அரசராக வரக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரங்கள் வழியாக இந்த கதைகளை முன்னும் பின்னுமா மாற்றி சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தில் இருக்கிறது அந்த பகடையாட்டம்ங்கிற நாவல். இதுக்கு அடுத்தது அவர் 2 நாவல்கள் வந்து இந்துஸ்தானி இசையினுடைய பின்னணியில் எழுதுகிறார். இந்த 2 நாவல்களுமே மேற்கு வங்கத்தை சார்ந்த இசைக்கலைஞர்கள். ஒருத்தர் குரல் இசைக்கலைஞர், ஒருத்தர் வந்து கருவி இசைக்கலைஞர். இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னா, ரெண்டுமே ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் கொடுக்குறார். ஒன்று, இந்த நினைவெதிர்காலம்ங்கிறது ஒரு நீண்ட 400 பக்க பேட்டியினுடைய தமிழ் வடிவம்ங்கிற மாதிரியும், காணல் நதி வந்து ஒரு கலைஞருடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிற வடிவத்திலையும் எழுதுகிறார். இது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற வடிவத்தில் நமக்கு கொடுக்குறார். இந்த மொழிபெயர்ப்புங்கிற வடிவத்திலேயே அண்மையில் அவருடைய நாவல் வரிசையில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கரை நாவல் வந்து அதே வடிவத்தில் தான் இருக்குது. டென்ஸுங்கிற ஒரு திபெத்தியர் எழுதின அந்த நாவலுடைய தமிழ் வடிவம் அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் 2 கதாபாத்திரங்கள் தங்களுடைய நினைவுகளை அடுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு வடிவத்தில் கொடுத்துருக்கார். இதே மாதிரி பயணக்கதைங்கிற ஒரு நாவல், அவருடைய நண்பர்கள் 3 நண்பர்களால் அவர் ஒருத்தரே தெரியாது, இஸ்மாயில், கிருஷ்ணன், சுகவனம், இந்த 3 பேர் ஒரு பயணத்துக்கு போகிறாங்க. அந்த 3 பேர் போகும்போது ஆளுக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க. இந்த கதைகள் வந்து அந்த நாவல் இடம்பெறுது. இதில் என்னென்னா, அந்த கதைகளை 3 பேர் எழுதுறதில்ல, 2 பேர் சொல்கிறாங்க, கிருஷ்ணன் மட்டும்தான் எழுதுகிறாரு. இது வந்து கரெக்ட் வடிவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதில் ஏராளமான நாவலில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களை விட அடிக்குறிப்புகளும் விளக்க குறிப்புகளும் அதிகம். இது மாதிரி ஒரு வடிவத்தில் எழுதுகிறார். இப்படி ஒவ்வொரு நாவலையும் வெவ்வேறு வடிவத்தில், முதல் மாதிரியான இல்லாத ஒரு வடிவத்தில் எழுதுறது தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ இந்த நாவலுக்கான வடிவத்துக்கான மொழி எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய மொழி வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப கச்சிதமாகவும் இருக்கும். அதில் வந்து கவிதை, தர்க்கம், தத்துவம் இதனுடைய சாரமும் சாயலும் கொண்டது. ரொம்ப அழகான நேர்த்தியான மொழி. அவருடைய பல வாக்கியங்களை அப்படியே மேற்கோள்களாக எடுத்து காட்டிடலாம். அது மாதிரி ஒரு கச்சிதத்தோடு இருக்குது. அது நீங்கள் வாழ்க்கை நோக்கு, தத்துவம், கவிதை எதுக்கு வேணால் மேற்கோளாக காட்டலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவருடைய உரையாடல்களும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாகவும் ஆத்தன்டிக்காகவும் இருக்கும். எந்த பிரதேச மொழி அவர் எழுதினாலும் ரொம்ப ஆத்தன்டிக்காக இருக்கும். இதில் இந்த ஒரு சவாலான விஷயம் என்னென்னா, அவருடைய இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற நாவல்களில் விளக்கக்கூடிய மொழி மட்டும் அவருடைய இயல்பு மொழிக்கு மாறான ஒரு செயற்கையான தன்மையோடு அவர் எழுதியிருப்பார். ஏன்னா ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை, அந்த சவாலான மொழியை கூட வாசகன் தனக்கான மொழியாக உருவச்சக்கூடிய விதமாக மாத்திரம் தான் அவருடைய புனைவுத்திறன் அமைஞ்சிருக்கு. அப்போது ஒவ்வொன்றிலையுமே எது மாதிரி நான் பண்ண மாட்டேன், வேறு மாதிரி தான் பண்ணுவேன். கதைக்களனை எடுத்துட்டாலும் சரி,
மொழி எடுத்துட்டாலும் சரி, வடிவம் எடுத்துட்டாலும் சரி, அப்படி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனை வாசகனை இப்படி அணுகிறது. ஒரு கதையும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறார். அந்த கதையை சொன்னாலும் அதுக்கு ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிறார். பேசுகிற விஷயமெல்லாம் என்னவோ பௌத்தம்ங்கிறாரு, துறவு, இசை, எழுத்தாளன், ஊர் சுற்றி புராணம், இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்களை தான் சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது எதையெல்லாம் நாம் வந்து அவருடைய தனித்தன்மைகளாக சொன்னோமோ அதெல்லாம் வாசகனுக்கு முதல்ல சவால்களாக தோணக்கூடியவை. அந்த சவால்களை தாண்டி வர வேண்டிய அவசியம் வந்து ஒரு வாசகனுக்கு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு பொறுமையும் நிதானத்தையும் அவர் வந்து ஒரு வாசகன்கிட்ட எதிர்பார்க்குறார். அந்த சவாலில் முதல்ல அவருடைய தனித்தன்மையாக சொல்லப்பட்ட அந்த கதைக்களம் அப்படிங்கிறதே ஒரு சவால் தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு இந்துஸ்தானி இசை பற்றி ஒரு குறைந்தபட்ச தகவல்களோ அறிமுகமோ இல்லாத ஒருத்தர் காணல் நதியோ அல்லது நினைவதிரி காலத்தையோ நேரடியாக படித்து போயிட முடியாது. அதுக்கு ஒரு தயாரிப்பு தேவை இருக்குது. அந்த மாதிரியான கதைக்களனே வந்து அவருக்கு வாசகனுக்கான முதல் சவாலாக அவர் வைக்கிறார். ரெண்டாவது, அவருடைய நிலம். அது தமிழ்நாட்டை வச்சு எழுதின பகுதிகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அவர் மேற்கு வங்கம்பார், பாம்பேயில் எழுதுவார், டெல்லியில் எழுதுவார், அல்லது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சோமிட்சுங்கிறது தேசத்தை உருவாக்குவார். இந்த கதைக்களன்கள் எல்லாமே வாசகனுக்கு ஒரு அந்நியமான விஷயம். ஏன்னா இப்போ கரட்டுப்பட்டி பற்றியோ மதுரையை பற்றியோ சென்னை பற்றியோ எழுதும்போது வாசகன் உணரக்கூடிய ஒரு சுவாதீனம் வந்து இந்த நிலங்களில் இருக்கிறதில்ல. இது வந்து வாசகனுக்கு முன்னாடி அவர் வைக்கக்கூடிய ரெண்டாவது சவால். மூணாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழி. அந்த மொழியிலையும் அவர் வந்து வாசகனுடைய கூறிய கவனத்தையும் அந்த பொறுமை நிதானத்தையும் எதிர்பார்க்குறார். நாலாவது, அவர் கதையினுடைய நாவலில் முக்கியமாக கதைகள்லையும் இருக்குது, ஒரு வடிவத்தை, ஒரு பெரிய சித்திரத்தை துண்டு துண்டாக உடச்சி அங்கங்கே இறச்சிருவார். வாசகன் அதை வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா பொறுக்கி அந்த துண்டு சித்திரங்களை பொருத்தி தனக்கான அந்த முழு சித்திரத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவாலை வைக்கிறார். இந்த சவாலை வைக்கும்போதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த துண்டு சித்திரங்கள் ஒவ்வொன்றுமே தன்னளவில் முழுமையானவை. அதனால் அதை வந்து துண்டு சித்திரம் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, அதுவும் வந்து முழுமையான சித்திரம் தான் அப்படின்னு ஒரு வாக்கியத்தையும் போட்டுருவார். இப்போ அது முழுமையான சித்திரமா துண்டுபட்ட சித்திரமானு வாசகம் தான் யோசிக்கணும். இது அதனுடைய நான்காவது சவால். இது மாதிரியான சவால்களோட வாசகனை தயார்படுத்தக்கூடிய ஒரு புனை உத்தியை அவர் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கார். இதையெல்லாம் தாண்டி ஒரு வாசகன் வந்து அவருடைய நாவலுக்குள்ளேயோ சிறுகதைக்குள்ளேயோ வரணும். சரி, இவ்வளவையும் தாண்டி ஒரு வாசகன் வரான்ல, என்ன பண்ணணும் யுவன்? சரி, நமக்கு ஒரு வாசகன் கிடச்சிட்டான், படிக்கட்டும், நாவலை பொறுமையாக படிக்கட்டும் அப்படின்னு விடணும் இல்லையா? அங்கேயும் அவர் நிம்மதியாக விட மாட்டார். ஒரு கதாபாத்திரத்தோடையோ அல்லது ஒரு சம்பவத்தோடையோ நாம் வாசகன் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஒரு கதாபாத்திரத்தோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து பின்னாடி இருந்தே சொல்லுவார், ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, இதோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்காத, நான் எழுதுறதெல்லாம் கதை, இது வந்து புனைவு, இதில் வந்து இவ்வளோ தூரம் உணர்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அந்த டெக்ஸ்ட்லேருந்து விளக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பார். என்னடா ஒரு எழுத்தாளன் இப்படி பண்ணுவானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் யுவன் பண்ணுவார். அது வந்து அவருடைய புனை உத்திகளில் மிக உச்சமானது அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, எதை வந்து ஒருத்தர் வேண்டான்னு சொன்னால் அந்த வாசகன் என்ன பண்ணுவான், நீ என்ன சொல்கிறது, நான் வந்து அதை தான் பண்ணுவேன், நான் வந்து அதை படித்து தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவால் வந்து வாசகனுக்கு விடுக்கும்போது அந்த டெக்ஸ்டோட ஒரு பகுதியாக மாறிடுவான். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வாசகன் அதுலேருந்து வெளியே வரமாட்டான். யுவன் எதிர்பார்க்குறது அதுதான். கிட்டத்தட்ட ஒரு புதையல் விளையாட்டு மாதிரி. ஒரு புதையல் விளையாட்டில் ஒரு க்ளூ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தடுத்த க்ளூவுக்கு தாவி தாவி போகிறதுக்கு தான் நமக்கு ஆர்வம் இருக்கும். அதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டோம். யுவன் வந்து தன்னுடைய நாவல்களையும் கதைகள்லையும் நான் ஒரு புதையலை வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவார். அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டே போவார். வாசகன் தொடர்ந்து பின்னாடி போயிட்டே இருக்கணும். புதையல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அது வாசகனுடைய கண்டுபிடிப்பு. இவர் செய்கிற வேலை வந்து அந்த புதையல் விளையாட்டு மாதிரியான ஒரு விஷயம்தான். இதுதான் வந்து யுவனுடைய சாமர்த்தியங்களில் மிக அந்த புனைவு திறன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உச்சபட்சமான ஒரு இது. இவ்வளவு சவால்களையும் தாண்டி ஒரு வாசகனை உருவாக்கி அவனை தயார்படுத்தி தன்னுடைய டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் அவர் இவ்வளவு ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புனைவுத்திறனுடைய உச்சம்னு சொல்லலாம். இப்போது இதை 35 வருஷத்துக்கு முன்னாடி இதை எழுத ஆரம்பிக்கும் போது இப்படி ஒருத்தர் இதைத்தான் நான் எழுத போகிறேன், இப்படி தான் எழுத போகிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு எழுத வந்திருக்கணும். நான் யார் மாதிரியும் எழுத மாட்டேன், நான் புது வடிவத்தில் தான் எழுதுவேன் அப்படிங்கிறதுக்கு 40 வருஷ வாழ்க்கையை அல்லது எழுத்துலக வாழ்க்கையை வந்து அவர் கிட்டத்தட்ட அலமானம் வச்ச மாதிரி தான் அது. இதில் தோல்வியும் நடக்கலாம், வெற்றிகளும் கிட்டலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படலை. அதுக்கு என்ன பண்ணாருன்னா,
தனக்கான வேலையிலிருந்து எல்லாத்தையும் அதுக்கு தகுந்தபடி தான் திட்டமிட்டிருக்கார். பதவி உயர்வுகளை விரும்பலை, டிரான்ஸ்ஃபர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இத்தனையும் பண்ணிவிட்டு தானுண்டு தன்னுடைய எழுத்துண்டு அப்படிங்கிறதுல ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்கார். அதனுடைய பலன் தான் இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி அடைஞ்சிருக்கார். சொல்லப்போனால் தன்னுடைய அன்றாடங்களுடைய ஒரு பகுதியாக எழுத்தை மாற்றிட்டார், அல்லது எழுத்தாளனாகவே தான் அவர் வாழ்ந்திருக்கார். இந்த இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அவர் வேற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். ஆனால் எழுத்து அப்படின்னு வரும்போது அன்றாடத்தினுடைய ஒரு பகுதியாக எழுத்தை மாற்றிட்டார். அதனுடைய பலனாக தான் வந்து அந்த தான் நினச்சதை எழுத முடிஞ்சிருக்கு அவரால். சொல்லப்போனால் ஏற்கனவே அதில் சொன்ன மாதிரி அவருக்கு பேனாவை சரியாக படிக்க முடியாது. அவர் கவிதைகள் எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் சிரமப்பட்டு தான் எழுதுவார். எப்போ வந்து கணினி மூலமாக எழுத முடியும் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போ அதை பிடிச்சிட்டார் கேட்டியா. தன்னுடைய உறவினர் வீட்டில் இருந்த ஒரு கணினியில் தொடர்ந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பயிற்சி பண்ணி ஒவ்வொரு எழுத்தாக தட்டி 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 தான் உரைநடை எழுத ஆரம்பித்தார். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கணினியை தமிழுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரியாமையும் அல்லது அந்த பயிற்சியில் சோம்பல் பட்டு விட்டுருந்தாவோ இவன் ஒரு கவிஞனாக மட்டும்தான் இருந்திருப்பார். யுவன் என்னோட 5 வயசு மூத்தவர். அண்ணானை தான் கூப்பிடணும். ஆனால் அவரை பார்த்த சந்தர்ப்பத்திலேருந்து முதல் சந்தர்ப்பத்திலேருந்தே 2 பேர் ஒருமையில் தான் பேசிக்குவோம், கூப்பிட்டுக்குவோம். 2 பேருக்கு முதல் சிறுகதை தொகுப்பு, என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பும் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பும் 2001 ஒரே வருஷத்தில் தான் வெளிவந்தது. என்னுடைய முதல் நாவலும் அவருடைய முதல் நாவலும் அடுத்த வருஷம் 2002 தான் வெளிவந்தது. 2மே தமிழினி வெளியீடுகள். 2 பேருமே மொழிபெயர்ப்புகளில் தீவிரமாக தோணும் போதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். 2 பேருமே நிறைய அந்த காலத்தில் ஆரம்பித்து நாகர்கோவில், ஊட்டி, குற்றாலம் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய முகாம்கள், பயிற்சி பட்டறை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பங்கெடுத்துகிட்டே வந்திருக்கோம். இந்த பயணத்தில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கும் போதும் 2 பேர்த்தினுடைய இலக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அபிப்பிராயங்களோ அல்லது கருத்துக்களோ இல்லை நான் செயல்படக்கூடிய புனைவு வடிவங்களோ அல்லது மொழியோ, இதில் எல்லாத்தையுமே நல்ல வேறுபாடுகள் உண்டு, கருத்து முரண்களும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயமாக தான் இத்தனை நாள் இருந்திருக்கும். ஒரு இலக்கியத்தால் ஏற்பட்ட ஒரு நட்பு தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நெருக்கமான நட்பு அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குள்ளே தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த விஷ்ணுபுரம் விருதை பெற்றிருக்கக்கூடிய நண்பன் யுவன் சந்திரசேகருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய நினைவுதிர்காலம் நாவல் வெளியீட்டு விழாப்போ சென்னையில் அவருடைய நாவலை வெளியிட்டு நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசவோ எழுதவோ எனக்கு வந்து சந்தர்ப்பம் ஆச்சதில்லை. இந்த பெருமைக்குரிய விஷ்ணுபுரம் விருது விழா பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய எழுத்தை பற்றிய என்னுடைய சில அபிப்பிராயங்களை சொல்வதற்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வகையில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய நன்றிகள். யுவன் சந்திரசேகருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி கோபாலகிருஷ்ணன் சார். கதா தேசிய விருது, தஞ்சை பிரகாஷ் விருது, ஸ்பாரோ விருது, வாசகசாலை விருது, தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது ஆகியவற்றை வென்றிருக்கும் திரு எம் கோபாலகிருஷ்ணன், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு நட்பார்ந்த நண்பர்கள் குழுவிலிருந்து ஒருவரை ஒருவர் இத்தனை ஆண்டு காலமும் ஒருவருக்கொருவர் விமர்சித்து கொண்டும் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டும் இணைந்தே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மரபு நவீன தமிழ் இலக்கியத்தில் இந்த நட்பு வட்டமாகத்தான் இருக்கும். நன்றி கோபாலகிருஷ்ணன் சார்.